ஹலோ கைஸ், வெல்கம் டு த vlog. இந்த வீடியோவில் நம்ம கர்நாடகாவில் லொக்கேட் ஆகிருக்கு ரொம்ப ஃபேமஸான டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். முர்தீஸ்வர்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது வேர்ல்டோட செகண்ட் டாலஸ்ட் சிவா ஸ்டாச்சு தான். இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம். கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? இப்போ நம்ம வந்து முர்தீஸ்வரில் இருக்கோம். இப்போ அப்படியே வந்து உள்ளே போகலாம், போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம். முர்தீஸ்வர் டெம்பிள் அரேபியன் சீ கோஸ்டில் இருக்குது. இந்த சிவன் ஸ்டாச்சு வந்து அரவுண்ட் 123 ஃபீட் டால். ஸ்டாச்சு பக்கத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா சிவன் வந்து டைரெக்டாக கடலை பார்க்குற மாதிரியே வந்து இருக்குது. ரைஸ், இப்போ உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இப்போ இன்னொரு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அந்த சிவன் சிலை கிட்ட அது வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்குது. கைஸ், இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்களா, அப்படியே நேச்சராக இருக்குது. ஒரு ஹார்ஸ் வந்து எந்த சைஸில் இருக்கும், ஒரு ஹியூமன் வந்து எந்த சைஸில் இருப்பாங்க, அது பேர் என்ன, ரதமா, அந்த ரதம் வந்து எந்த சைஸில் இருக்கும் அப்படின்றது அப்படியே வந்து ஸ்டாச்சு பண்ணியிருக்காங்க. வேறு மாதிரி இருக்குது. அங்கே வந்து ஏதோ சூரியன் இருக்கார். கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா முர்தீஸ்வர் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு கேவ் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி எனக்கு அவ்வளோவா தெரியாது, இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து விஷுவலாக காட்டுறேன். கைகேசி, த டீமன் கிங் ஆஃப் லங்கா அப்படின்னு சொல்லப்படுற ராவணனோட அம்மா. இவங்க வந்து சிவனோட பயங்கரமான டிவோட்டி. டெய்லியும் கடல் மண்ணில் லிங்கத்தை வந்து வடிவமாக செஞ்சு வழிபட்டு வராங்க. அது டெய்லியும் கடல் அலையால் வந்து அடிச்சுட்டு போயிடுது. அதனால கைகேசி வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டத்த பார்க்க முடியாத ராவணன் வந்து என்ன பண்றாருன்னா, "நான் கைலாசத்துக்கே போய் உனக்கு லிங்கத்த கொண்டு வரேன்மா" அப்படின்னு சொல்லிட்டு கைலாசத்துக்கு போய் கடுமையான ஒரு தவம் பண்றாரு. அவர் தவத்த பார்க்க முடியாத நாரதர் என்ன பண்றாரு அப்படின்னா, விஷ்ணு கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. இந்த மாரி ராவணன் வந்து தவம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த லிங்கம் கிடைச்சிச்சு அப்படின்னா இன்னுமே பவர்ஃபுல் ஆயிடுவான் அப்படின்னு. விஷ்ணு என்ன பண்றாருன்னா, ராவணனோட மனச வந்து மாத்திடுறாரு. இந்த மாரி லிங்கத்துக்கு பதிலா பார்வதி தேவிய வந்து வரமா கேட்குற மாரி. ராவணனும் தவத்த முடிச்சுட்டு விஷ்ணு கிட்ட போயி பார்வதி தேவிய வரமா வந்து கேட்குறாரு. சிவனும் வந்து அந்த வரத்த வந்து குடுத்துர்றாரு. ராவணன் வந்து பார்வதி தேவிய கூட்டிட்டு போறப்ப மறுபடியும் நாரதர் வந்து சொல்றாரு, "இது பார்வதி தேவியே அல்ல, பார்வதி தேவி உருவத்துல இருக்க காளி" அப்படின்னு. ரா சிவன் வந்து உன்ன நல்லா ஏமாத்திட்டாரு. பார்வதி தேவி வந்து பட்டாளால இருக்காங்க. நீ அங்க போய் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ராவணனும் அத நம்பி பட்டாளாக்கு போறாரு. அங்க அவர் கல்யாணம் பண்ற பொண்ணு தான் வந்து மண்டோதரி. மண்டோதரிக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்டோரியும் இருக்கு. இது நான் படிச்சத உங்களுக்கு சொல்றேன். அங்க அவர் மண்டோதரிய கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அம்மாட்ட கூட்டிட்டு போறப்ப, "நீ எதுக்காக போன? என்ன பண்ணிட்டு வந்திருக்க?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்கிறப்ப தான் வந்து ராவணனுக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. "ஆமா, நான் லிங்கத்துக்காக தானே போனேன்" அப்படின்னு. மறுபடியும் அவரு வந்து லிங்கத்துக்காக ஒரு கடுமையான தவம் பண்றாரு. இன்னுமே ஃபர்ஸ்ட்ட விட ஸ்ட்ராங்கா வந்து தவம் பண்றாரு. ராவணன் நெனச்ச மாரியே சிவன் வந்து அவருக்கு அந்த ஆத்மலிங்கத்த குடுத்தர்றாரு. ஆனா ஒரு கண்டிஷனோட குடுக்குறாரு. "இந்த லிங்கத்த நீ போற வரைக்கும் எங்கேயும் கீழ வைக்கக்கூடாது. அப்படி நீ வச்சுட்ட அப்படின்னா, அது அங்கேயே இருந்துக்கும். உன்னால எடுக்க முடியாது" அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு. ராவணனும் அத கேட்டுட்டு கெளம்புறாரு. அத நாரதர் கேட்டுட்டு கணேசன் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாரு. இந்த மாரி நான் ஆல்ரெடி ஒரு டைம் ராவணன நிறுத்துனேன். இப்ப அவனுக்கு வந்து ஆத்மலிங்கம் கெடைச்சிருச்சு அப்படின்னு. கணேசன் வந்து அத கேட்டுட்டு ஒரு சின்ன பையன் உருவத்துல வந்து ராவணன் முன்னாடி போய் நிக்கிறாரு. ராவணனும் சிவனோட பயங்கரமான ஒரு டிவோட்டி. காலையிலயும், மாலையிலயும் சிவனுக்காக பூஜை பண்ணுவாரு. விஷ்ணு என்ன பண்ணாரு அப்டின்னா, அத மாலையா மாத்தி கணேசன வந்து அவர் முன்னாடி நிக்க வச்சுட்டாங்க. கணேசன் கிட்ட வந்து ராவணன் இந்த மாதிரி அந்த லிங்கத்த நான் கீழ வைக்கக்கூடாது. இத நீங்க கையில வச்சுக்கோங்க. நான் போயி பூஜை பண்ணிட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்டின்னு சொல்றாரு. அப்ப கணேசன் இருந்துட்டு, நான் 3 தடவ கூப்பிடுவேன். நீங்க வரலன்னா நான் கீழ வச்சுருவேன் அப்டின்னு சொல்றாரு. அதுபடியே கணேசன் வந்து ஸ்லோவா ஒரு 3 டைம் கூப்ட்டுட்டு, அந்த ஆத்மலிங்கத்த வந்து கீழ வச்சர்றாரு. கீழ வச்சுட்டா அத வந்து அவங்களால எடுக்க முடியாது. ராவணன் அவரோட பூஜைய முடிச்சுட்டு வந்து பார்க்குறப்போ, லிங்கம் கீழ இருக்கிறத பார்த்து ரொம்ப கோவப்பட்டு கேட்குறாரு. கணேஷ் வந்து "நான் கூப்பிட்டேன். நீங்க வரல. அதனால நான் கீழ வச்சுட்டேன்" அப்படின்னு. அந்த பிளேஸ் ஆன லிங்கத்த வச்ச இடம் தான் கோகர்ணா அப்படின்னு சொல்றாங்க. லிங்கம் பிளேஸ் ஆனது வந்து கோகர்ணா மகாபலேஸ்வரர்ல. கலசம் விழுந்தது வந்து சஜ்ஜேஸ்வர். கலசத்துக்கு கட்டியிருந்த கயிறு விழுந்த இடம் வந்து தாரேஸ்வர். கலசத்தோட மூடி விழுந்த இடம் வந்து குணவந்தேஸ்வர். லிங்கத்த கவர் பண்ணியிருந்த துணி வந்து விழுந்த இடம் தான் வந்து முருதேஸ்வர். இங்க தான் வந்து பெரிய சிவனுக்கு வந்து சிலை
இருக்கு. இதுதான் ஆத்மலிங்கம் வந்து எப்படி 5 பார்ட்டா பிரிஞ்சு ஒரு ஒரு இடத்துல பிளேஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு ஸ்டோரி. நம்ம லிஃப்ட்ல போயிட்டுருக்கோம். கைஸ் இப்போ நம்ம வந்து கீழே இருந்து வியூ பார்த்தோமா, இப்போ நான் உங்களுக்கு மேலே இருந்து வியூ காட்டட்டா? இங்கிருந்து பார்க்குறதுக்கே வந்து வியூ வேற மாதிரி இருக்குது. அரேபியன் சி பக்கத்தில் முருதேஸ்வர் சிவன் ஸ்டாச்சு வந்து 123 ஹைட்டு. இந்த மொமெண்ட் மட்டும் போதும், முருதேஸ்வர் ட்ரிப் வந்து கம்ப்ளீட்டட்னு சொல்லலாம். அவ்வளோதாங்க கைஸ், இதோட இந்த vlog-அ நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் இந்த சீரிஸ் இன்னும் முடியலை. ஸோ தொடர்ந்து இந்த சீரிஸை வந்து பாருங்கள். See you all in the next video guys. Bye bye.